காஞ்சிபுரத்தில் 50 பயனாளிகளுக்கு ரூபாய் 52.48 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு காமராஜர் விருதுகளும் அமைச்சர் அன்பரசன் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதியுடன் கலந்துரையாடல் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்கள் பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். இது கூட்டுறவுத்துறை சார்பில் 3 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 47,16,000 மதிப்பிலான வங்கிக் கடன் உதவிகளும், 5 பயனாளிகளுக்கு ரூபாய் 3,70,000 மதிப்பிலான பயிர்க்கடன் உதவிகளும், 3 பயனாளிகளுக்கு 1,62,000 மதிப்பீட்டில் கால்நடை பராமரிப்பு கடன் உதவிகளும் என 50 பயனாளிகளுக்கு 52.48 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை சார்பில் தமிழ் வழியில் பயின்று கல்வி மற்றும் தனித்திறன்களை சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு காமராஜர் விருது மற்றும் பரிசு தொகைகளும் வழங்கும் திட்டத்தின் கீழ் 2022-23 ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட 10ஆம் வகுப்பு மாவட்டத்தில் சிறந்த நிலை பெற்ற 15 மாணவர்களுக்கு தலா 10,000-ம், 12ஆம் வகுப்பில் சிறப்பு நிலை பெற்ற 15 மாணவர்களுக்கு ரூபாய் 20,000-ம், சிறந்த செயல்பாட்டிற்கான ஏக்னாம்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு ரூபாய் 1,00,000-ம், ஏனாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு 75,000 மாணவ மாணவியர்களுக்கு காமராஜர் விருதும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஆர்த்தி, முதன்மை கல்வி அலுவலர் வெற்றி செல்வி உள்ளிட்ட உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். Mm-hmm.